சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை நான் பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. இந்த இறைவனுக்கு என்ன அபாயம் எப்போ வருமோ அப்படின்னு அஞ்சுகின்ற குடியாம் இந்த ஆழ்வார்கள் குடி. அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார்கள் குடிக்கு ஒரே ஒரு பெண் சந்ததியாய் வந்து அவதரித்தவள் தான் இந்த ஆண்டாள் நாச்சியார். இந்த ஆண்டாளின் சிறப்புகளை பெரியவாச்சான் பிள்ளை அவர்கள் தன்னுடைய உரையில் திருப்பாவை உரையில் குறிப்பிடும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், இந்த சரீரம்தான் ஆத்மா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு சராசரி மனிதனுக்கும் ரிஷிகளுக்கும் உள்ள ஒரு வாசி, அதாவது வித்தியாசம் எப்படிப்பட்டது என்றால், ஒரு பெரிய மலைக்கும் அணுவுக்கும் உள்ள வித்தியாசம் போன்றது என்று குறிப்பிடுகிறார். அதே மாதிரி இந்த ஆழ்வார்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் உள்ள வித்தியாசமும் அதை போன்றது. அந்த வித்தியாசமே ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வார்களுக்கும் இடையே உள்ளது. ஆனால் பெரியாழ்வாரின் மகளாய் பிறந்த ஆண்டாளுக்கும் பெரியாழ்வாருக்குமே இதே போன்று பெரியாழ்வாரை விட ஆண்டாள் ஏற்றம் அதிகம் என்பதை காண்பிக்கின்றார் இந்த உரையில். அதே மாதிரி ஆண்டாளுக்கும் எவ்வளவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்றால், அவர்கள் எல்லாம் எம்பெருமானால மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள். இப்போ எம்பெருமான் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு அவளுக்கு ஒரு நல்ல ஞானத்தை அளித்து அவர்களை ஆழ்வாராக ஆக்கினார். ஆனால் ஆண்டாளுடைய ஏற்றம் அப்படிப்பட்டது அன்று. ஆண்டாளுக்கு இயற்கையாகவே அந்த ஞானம் அமைய பெற்றது. அவர் நித்திய சூரிகளைப் போல அவளுக்கென்றே அந்த ஞானம் அது இயல்பாகவே உள்ளது. அது ஆண்டாளுடைய பெருமை அளவற்றது. எம்பெருமானுடைய பக்தியில் ஆழ்வார்களில் ஒருவராய் இருக்கின்றார். அதே சமயம் அவனுடைய தேவிமார்களில் ஒருவராயும் இருக்கும் இருப்பு அசாதாரணம். ஆழ்வாராய்கொண்டு பாமாலை சூட்டியும் தேவியாய்கொண்டு பூமாலை சூட்டியும் அனுபவித்த அனுபவம் ஆண்டாளுக்கு மட்டுமே உண்டு. பாமாலை சூட்டிய வேறு தேவிமாரும் இல்லை, பூமாலை சூடி கலைந்த ஆழ்வாரும் இல்லை. பாமாலை சூடுவது என்னும் பொழுது இங்கு ருக்மிணி தேவியை பற்றி குறிப்பிட வேண்டும். இதில் விதிவிலக்காக ருக்மிணி தேவி பாசுரங்கள் அல்ல, கடிதம் எழுதியுள்ளார் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டி அதற்காக கடிதம் எழுதியுள்ளார். ஆனால் மீதி எந்த தேவிமாரும் இவ்வாறு பாசுரம் எழுதியதாக தெரியவில்லை. அதனால்தான் அத்தனை வாசி ஆழ்வார்களுக்கும் ஆண்டாளுக்கும் என்று நம் பூர்வாச்சாரியர்கள் வியந்து போந்தார்கள். இந்த ஆண்டாளின் அவதார ரகசியங்களாக 4 காரணத்தை சொல்லுவாள். அதில் ஒன்று விட இன்னொன்று உயர்ந்ததாக கருதப்படுகிறது. இதை வில்லூர் சுவாமி உவே கருணாகராச்சாரிய சுவாமி அவர்கள் தன்னுடைய வடமொழி கவிதையில் இந்த 4 காரணங்களையும் ரொம்ப அழகாக விவரிச்சிருக்கார். முதல் காரணம் என்ன என்றால், பார்வதி தேவியின் வருத்தத்தை போக்க அவள் ஆண்டாளாக அவதரித்தாள் பூமி பிராட்டி என்று குறிப்பிடுகிறார். இதற்கு என்ன காரணம் என்றால், இது எல்லாமே ரொம்ப ரசமான காரணங்களாக இருக்குது. நாம் எல்லாருமே இந்த கதைகளெல்லாம் புராணங்களில் நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்றது ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இது தெரிந்தும் இருக்கலாம். இங்கே நிறைய பேர் எல்லாம் தெரிஞ்சவாளாக இருக்கீங்க. ஆனாலும் 4 காரணங்களை பற்றி இங்கே உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு வந்திருக்கேன். முதல் காரணம் என்னென்னா, பார்வதி தேவின்ற வருத்தம்னு சொன்னேன். இப்போ இந்த பார்வதி தேவிக்கு எப்படி இந்த வருத்தம் ஏற்பட்டது அப்படின்னாக்கா, இந்த இதில் குறுந்தொகையில் ஒரு பாட்டு வருது, தெரியும் இல்லையா உங்களுக்கு எல்லாம், பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பின்னு. அந்த பாடலை தான் அடிப்படையாக கொண்டது இது. ஒரு பாண்டிய மன்னன் ஒருத்தன் இருந்தான், செண்பக பாண்டியன்னு. அந்த பாண்டியன் தினமும் செண்பக மலர்களால் சிவபிரானை அர்ச்சனை பண்ணிட்டு வருவானான். அவனுக்கு கவிதை எழுதும் திறனும் நிறைந்திருந்தது. அவன் ஒரு சிறந்த கவிஞனாகவும் இருந்தான். ஒரு நாளைக்கு நந்தவனத்தில் தன்னுடைய தேவியுடன் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு வண்டு அவள்
மனைவியின் கூந்தலில் வந்து அமர்கிறது. அதை பார்த்தவுடன் அவனுக்கு இயற்கையாகவே கவிதை நயம் கொண்டவனாதனால மனதில் ஒரு கவிதை தோன்றுகிறது. அந்த கவிதையை வந்து அடுத்த நாள் அவைக்கு வந்து என் மனதில் தோன்றிய கவிதையை யார் உரைக்கின்றார்களோ அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்று கூறுகிறான். அது மாதிரி அந்த பரிசு வாங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து புலவர்கள் வந்து நிற்கின்றனர். ஆனால் அவன் மனதில் தோன்றிய கருத்தை கருத்துக்களை கூறுவதற்கு யாரும் அங்கு இல்லை. அதனால் அவன் சிறிது வருத்தத்துடன் இருக்கும் பொழுது ஒரு தர்மி சிவபெருமானின் உதவியுடன் சபைக்கு வந்து அந்த பாடலை கூறுகிறான். அப்பொழுது நக்கீரர் உடனே சொல்லுகிறார், அவையில் இருந்த நக்கீரர், இதெல்லாம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே, பாடலில் பிழை இருக்கிறது. கூந்தலுக்கு மனம் உண்டு எழுதியிருக்கிறீர்கள், ஆனால் கூந்தலுக்கு மனம் கிடையாது என்று கூறுகிறார். அதை கேட்ட அந்த அரசனுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. அது உடனே தர்மி வந்து சொல்லிக்கிறான், இருக்கட்டுமே, கூந்தலில் மலர்ந்த வாசனை இல்லைன்னா என்ன, அது கொஞ்சம் பிழை இருந்தால் அது பொறுத்துன்னு பரிசு தாண்டான். அந்த சமயத்தில் சிவபெருமான் அவருக்கு உதவி செய்ய வருகிறார். தேவலோக மங்கைகளுக்கு கூட அவர்களுடைய கூந்தலுக்கு கூட மனம் கிடையாதா அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொல்கிறார், அந்த பார்வதி தேவியின் கூந்தலுக்கும் மனம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். நெற்றிக்கண்ணை திறக்கினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் அவர் சிவபெருமானை வந்திருக்கான்னு தெரியறது. சாம்பலான அப்புறமும் தான் சொன்னது தான் உண்மை என்று சொல்கிறார். ஆனால் அவருக்கு தெரியாத விஷயம், தேவலோகத்து மங்கைகளுடைய கூந்தல்களுக்கு மனம் உண்டு என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த பூலோகத்தில் இருப்பவர்கள் கூந்தலுக்கு மனம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். இந்த கருத்தை வந்து வான்லோகத்தில் தேவிமார்களோட பார்வதி பகிர்ந்துக்கிட்டு இது மாதிரி வந்து சிவபெருமான் அந்த இதில் வந்து என்னையும் இழுத்துட்டார், அதனால எனக்கு கொஞ்சம் வருத்தமாக ஆயிடுத்து அப்படின்னு சொல்கிறாராம். சொன்ன உடனே அப்போது அங்கே இருக்க அந்த பூமி பிராட்டி சொல்கிறாராம், கவலைப்படாத, நான் வந்து பூமி பிராட்டியாக நான் வந்து ஆண்டாளாக அவதரிக்க போகிறேன். அவதரிச்சேன்னாக்கா அப்போது உன்னோட வருத்தத்தை நான் போக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாளாம். இதுக்காகவே அவர் வந்து பெரியாழ்வாரோடைய பெண் பிள்ளையாய் வந்து அவதரிக்கிறார். அவதரித்த உடனே அந்த தான் சூடி கலைந்த மாலையை எம்பெருமானுக்கு சூட்டுகிறார். இதை அறியாத பெரியாழ்வார் ஒரு நாள் அவள் செய்வதை பார்த்து விடுகிறார். இவள் கூந்தலில் சூடிய மாலர்களை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறாளே என்று ரொம்ப வருத்தப்படுறார். அதனால் அன்றைக்கி அந்த மலர் மாலைகளை அவர் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலை. அதனால் வருந்தி இருக்கிறார் வீட்டில். அப்பொழுது இரவு கனவில் வந்த பெருமாள், உன் மகள் கோதை பிராட்டி தன் கூந்தலில் சூடிய அந்த மாலைகளே எனக்கு உகப்பாய் இருக்கின்றது. அவள் கூந்தல் மனம் நீ வேறு மாலைகளை சூட்டினால் அதற்கு கிடைக்காது. அதனால் அவள் கூந்தலில் சூடிய மாலைகளை எனக்கு சமர்ப்பித்து என்னை ஆண்டு விட்டாள் அவள். அது அன்று முதல்தான் அவளுக்கு ஆண்டாள் என்ற பெயர் அமைந்தது என்று கூறுவர். இவ்வாறு பார்வதி தேவியினுடைய வருத்தத்தை போக்கினாள் என்று கூறுவர். அடுத்த காரணம் என்னவென்றால், இதைவிட ஒரு கொஞ்சம் சிறந்த காரணம் என்னன்னாக்கா, கருடனின் வருத்தத்தை போக்கினாள் என்பர். கருட பகவான் பூமியிலே இருக்கச்சே ஒரு வாட்டி ஒரு தரம் பூமி பிராட்டியை சந்தித்து பேசினப்போ கருடன் சிறிது வருத்தப்பட்டு கொள்கிறாராம். எல்லா இடங்களிலும் கோவில்களில் வந்து பெருமாள் கோவில்களில் அனுமார் வந்து சிறிய திருவடியாகிய அனுமான் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே எம்பெருமானோட இருக்கார். ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்து கருடனுடைய சன்னதி இருக்குது, தள்ளி இருக்காமடி இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாளாம். உடனே பூமி பிராட்டி சொல்கிறாளாம், இதுக்கு காரணம் என்னன்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? நான் சொல்லுறேன், கேட்டுக்கோ. பெருமாளையும் தாயாரையும் சிறிய திருவடி வந்து ராமாவதாரத்தில் ஒன்று சேர்த்து வச்சார். யார் ஒருத்தர் பெருமாளையும் தாயாரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறாளோ அவளை ஒரே இடத்துல வச்சு பெருமாள் பார்த்துக்கிறார். அதனால் நீ வந்து நான் பூமி பிராட்டியான ஆண்டாளாக அவதாரம் பண்ண போகிறேன், திருவவதாரம் பண்ணச்சே நீ என்னையும்
பெருமாளையும் ஒன்று சேர்த்து வச்சேனாக்கா அப்போ உனக்கும் வந்து தனி ஆசனம் ஒரே இடத்துல உனக்கு ஆசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாளாம். அதே மாதிரி ஆண்டாளார் பெரியாழ்வாருக்கு திருமகளாய் அவதரித்த பொழுது மணப்பருவம் வந்தது. அப்போது மணநாளுக்கு முந்தைய நாள் என்ன செய்கிறாராம், இந்த கருடாழ்வார் ஸ்ரீரங்கத்திலேருந்தே ரங்கனை வந்து தன் தோள்களை சுமந்து கடன்னு கூட்டின்னு வந்து தள்ளுறாராம். எனக்கு வந்து எம்பெருமானோட ஆசனம் கிடைக்கணும், ஒரே இடத்துல கர்ப்பகிரகத்தில் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு வேகம், அந்த வேகத்தில் கூண்டு வந்து தர்றான். இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கவா ரங்கமன்னாரை வந்து நொண்டி பெருமாள்னே கூட சொல்லுறேன், நொண்டி மன்னார்னு சொல்கிற ஒரு சகஜமாக ஒரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் கூட உண்டா. ஏன்னா அவர் வந்த வேகத்தில் பெருமாளை அப்படியே பிடிச்சி தள்ளுற மாதிரி வந்து கீழே போட்டுறாராம். அதை எங்கேயாவது கல்யாணத்துக்கு நேரம் தப்பி போய் தான் பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வைக்க முடியாமல் போயிட போகிறதேன்ற ஒரு வேகத்தில் பெருமாளை ஆஷின் வந்து இங்கே ஆண்டாள் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாராம். அதனால எந்த இடத்துலையுமே இல்லாத ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டுமே கருட ஆழ்வார் பெருமாளோட கர்ப்பகிரகத்துக்குள்ளே எழுதியிருக்கார். அதுக்கு அடுத்த காரணம் என்ன, இவ்வாறு கருடனுடைய வருத்தத்தை போக்கியாச்சு. இப்போ மூணாவது காரணம் என்னென்னா, இது எல்லாத்தோடையும் சிறந்தது பெரியாழ்வாரின் திருமகளாய் அவதாரம் பண்ணது. இவ்வளோ இந்த பெரியாழ்வாருடைய திருமகளாய் இவ வந்து அவதாரம் பண்ணது எதுக்காக என்னக்கா, பெரியாழ்வாருக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுக்கணும்னு நினச்சாலாம். விஷ்ணு சித்திரா பெரியாழ்வார் என்ன செய்கிறார், இந்த பாண்டிய நாட்டிலேயே வல்லபதேவன்ற மன்னன், இந்த கதைகள்லாம் நம்ம எல்லாம் கேட்ட கதைகள் தான், ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்றத யாரோ ஒருத்தர் சொல்கிறச்சே நம்மளுக்கு வந்து புரியுது. இது சொன்ன கதையே திருப்பி சொல்கிறாளேன்னு இல்லாத அதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷ்ணு சித்திரனுடைய பெருமையை உலகு காண்பிக்கணும்னு நினச்சாலாம் ஆண்டாள். அப்போ வந்து இந்த வல்லபதேவன்ற பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறார், எனக்கு மனசில் வந்து வேதங்களை பற்றின ஒரு சில ஐயப்பாடுகள் இருக்குது, அதை யார் தீர்த்து வைக்கிறாளோ அவளுக்கு பொற்கழி பரிசாக அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாளாம். சொல்கிறார். அதுக்காக யாரோ வந்து வேத கருத்துக்களையெல்லாம் சொல்கிறா, ஆனால் அது எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றான். அப்பொழுது விஷ்ணு சித்தர் என்ன செய்கிறார், விஷ்ணு சித்தரை வந்து இந்த அவைக்கு வருகிறார். வந்து அவருக்கு அவர் விஷ்ணு சித்தர் என்பவர் ஒரு சாதாரண பிராமண குலத்தில் தோன்றியவர். வேத பாராயணம் தனக்கு எவ்வளவு அந்த ஒவ்வொருத்தருக்கும் யஜுர்வேதம், இந்த சாம வேதம் எப்படி இருந்தால் தனக்குரிய வேதத்தின் அளவை கற்று தெளிந்தவர். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணானா, நீ போய் இந்த வேத கருத்துக்களை சொல்லு அப்படின்னு சொல்லி அவருக்கு மயர்வர மதிநலத்தை கொடுத்து எல்லா வேதத்தில் இருக்க கருத்துக்களையும் அவர் புரிந்து கொள்ளும்படி அவருக்கு ஒரு ஞானத்தை அருளி அவளை அனுப்பிச்சி வச்சாராம். அனுப்பிச்சி வச்ச உடனே அந்த பொற்கிழி அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் கேட்டு பொற்கிழி தானாக கீழே இறங்கி வந்து விழுறது அவர் மடியில். அதை பார்த்த உடனே வல்லபதேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு யானை மேலே அம்பாரியில் பெரியாழ்வாரை உட்கார வச்சு அவரை ஊர்வலமாக கூட்டிட்டு வந்த உடனே அதை பார்த்த உடனே பெருமாளுக்கு வந்து வைகுண்டத்திலேருந்தே பார்க்குறாராம் எம்பெருமான். அதை பார்த்தோன்னே அவளுக்கு மனசு ரொம்ப பூரிச்சு போகிறதான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கருட மேலே தாயார் சகிதமாக வராராம். வந்து இந்த பெரியாழ்வாரை பார்க்கணும், கிட்டக்க இருந்து பார்க்கணும்னு ஓடி வந்தாக்கா அதை பெரியாழ்வார் பார்த்துடுறார். பார்த்த உடனே அவருக்கு மனசில் வந்து பெரியாழ்வார் எம்பெருமானை பார்த்தோன்னே, ஆஹா பெருமாளை பார்த்துட்டோமே அப்படின்ட்டு எம்பெருமான்கிட்ட போய் எனக்கு முக்தியைத்தா, எனக்கு வேண்டியதெல்லாம் தானே கேட்கலையாம். அவருக்கு மனசில் அவ்வளோ பதைக்கிறதாம். அந்த பொங்குற பரிவில், ஐயோ இந்த பெருமாள் வந்து இப்படி வந்துட்டாரே, இவ்வளோ அழகு, இவ்வளோ கொள்ளை அழகாக இருக்காரே, இவ்வளோ குணங்களோடு இருக்காரே, இவருக்கு வந்து ஏதாவது எல்லாரும் பார்த்து கண்ணுச்சல் பட்டுடுமோ அப்படின்ற ஒரு பரிதவிப்பில் பொங்கும் பரிவாலே அவர் என்ன பண்ணுறாராம், பெருமாளை ஏன் இப்படி வந்த, நீ திரும்பி போயிடும், யாராவது பார்த்தா உனக்கு கண்ணுச்சல் பட்டுடும் போன்றாராம். அப்படி ஒரு பொங்கும் பரிவாலே இவர் வந்து பெருமாளுக்கு வந்து பல்லாண்டு பாட ஆரம்பிக்கிறார். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு அவருக்கு காப்பு கட்டுறார். அவருக்கு கண்ணுச்சில் பட்டுடக்கூடாதுன்னுட்டு அவருக்கு வந்து காப்பு கட்டுகிறார். அது அந்த அளவுக்கு ஒரு பரிவு,
தாயினுடைய பரிவோட, பொங்கிய பரிவோட அவர் பெருமாளை நேசித்தார், காதலித்தார். அவருக்கு இருக்க பக்தி காதலாக கனிந்தது. அவ்வாறு பெரியாழ்வார் தாய்மையை அடைந்து எம்பெருமானை பொங்கும் பரிவோடு பாடியதால் அப்பொழுதே பூமி பிராட்டி ஒரு முடிவுக்கு வந்துட்டாளாம். என்ன இந்த மாதிரி பெருமாளுக்காக தன்னை பரிதவிப்போடு இருக்கிற இந்த இவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேர் தான் இருந்தது. இவர் இவ்வாறு பெருமாளுக்காக பரிந்து பாடினால் காப்பு கட்டியதால் இவருக்கு பெரியாழ்வார் என்ற ஒரு பெயர் ஏற்பட்டதாம். இவருக்கு ஒரு நல்ல பதவியை அளிக்க வேண்டும் என்று பூமி பிராட்டி தீர்மானித்தாளாம். அதற்காக இவர் பெரியாழ்வாருடைய திருமகளாய் பிறக்கிறாள். பிறந்தவுடனே திருமணம் நடக்கின்றது பெருமாளோடு. எதற்காக அவர் பெருமாளை மானிடவர்க்கு வாழ்க்கைப்பட்டால் வேண்டேன்னு சொல்லிடுறார். எந்த மானிடனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறார். பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். பண்ணிட்ட உடனே அப்போ என்ன ஆறுதுனாக்கா, தன்னுடைய தந்தையான பெரியாழ்வாருக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுக்கணும்னு நினைக்கிறார். அவர் பெருமாளுக்கே பெருமாளே பெரியாழ்வாருக்கு மாப்பிள்ளை ஆயிடுறார். மாமனார் ஸ்தானம் அப்படின்றது ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு உகந்ததா. எப்படின்னாக்கா, இந்த வைதிக காரியங்கள்லாம் மனைவி இல்லாத செய்ய முடியாது. அதனால் ஒரு மனைவியை கொடுத்த அந்த தந்தை மாமனார் என்பவர் ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு உகந்தவர். அதனால் பெருமாளுக்கே ஆச்சாரியன் என்னும் ஒரு ஸ்தானத்தை, உயர்ந்த ஸ்தானத்தை அளித்து பெரியாழ்வாருக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுத்தார். அடுத்தது நான்காவது காரணம் என்னவென்றால், வராக பெருமான் பூமி பிராட்டியை பிரளயத்திலேருந்து காப்பாற்றி எடுக்கிறார். உடனே அவளுக்கு பூமி பிராட்டி பெருமாளை சேவிச்சுட்டு கேட்குறாளாம், என்ன இந்த பிரளயத்திலேருந்தே ஜலத்திலேருந்தே காப்பாற்றிட்டே, ஆனால் நம்ம குழந்தைகள் இருக்காளே அவள்லாம் சம்சார சாகரத்தில் தத்தளிச்சுட்டு இருக்கா பிறவி துன்பத்தினால. அவளை காப்பாற்றணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் தான் உபதேசம் பண்ணணும். எனக்கு அந்த குழந்தைகளை மேலே ரொம்ப ஒரு பரிதவிப்பாக இருக்குது, குழந்தைகளை காப்பாற்றணுன்ற எண்ணம் இருக்குது. அதனால் அதுக்கு ஏதாவது ஒரு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்குறாளாம். வேண்டி நிற்கிறாளாம். வேண்டி நின்றப்போ வராக பெருமாள் நிறைய விஷயங்களை அவள் பூமி பிராட்டிக்கு உபதேசம் பண்ணுறாள். பூமி பிராட்டிக்கு உபதேசம் பண்ண உடனே அதுலேருந்தே அந்த விஷயங்களை சுருக்கி தான் பூமி பிராட்டி ஆண்டாள் நாச்சியாராக அவதரித்த பொழுது திருப்பாவையில் அந்த விஷயங்களை சுருக்கி கூறுகிறாள். முதல் இது அதில் என்ன சொல்கிறாருனாக்கா, பெருமாள் சொல்கிறாராம், சின்ன வயசுலேருந்தே யார் ஒருத்தர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறாளோ, பெருமாளுக்கு பூமாலை சூடி பாமாலை சூடியும் வராளோ, அவளுக்கு அந்திம ஸ்மரணை வேண்டாம், இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அவளை காப்பாற்றுகிறேன் என்று கூறுகிறானாம். அந்திம ஸ்மரணை என்றால் இந்த உடலிலிருந்து ஆன்மா பிரியும் தருவாயில் அவர்களுக்கு என் நினைவு ஏற்பட வேண்டும் என்ற நிலை இல்லாமல் மாற்றி கொடுக்கின்றேன் என்று ஒரு பெரிய உதவியை செய்கிறான் எம்பெருமான். சின்ன வயசுலேருந்தே வந்தால் தான் அது பெரியவாளாகச்சே அவளுக்கு அது ஒரு கஷ்டமாகவே தெரியாது. ஒரு பழக்கத்தில் வர வேண்டியது. நம்ம பெரியவர்கள் வீட்டில் செய்கிற என்னென்ன செய்கிறோமோ அதையே தான் சின்ன குழந்தைகள் பார்த்துணும். அவளுக்கு இப்படி செய் அப்படி செய்யன்னு நம்ம சொல்லவே தேவையில்லை. குழந்தைகளை ஆர்டர் பண்ண வேண்டாம், நீ இப்படி நடந்துக்கோ, இப்படி இருக்கணும், இந்த டெய்லி நெத்திக்கிட்டுக்கணும், இதை பண்ணு அதை பண்ணு நம்ம சொல்லவே தேவையில்லை. எந்த ஒரு வீட்டில் பெரியவர்கள் தாம் நல்ல நிலையில் இருக்கிறார்களோ, உயர்ந்த கருத்துக்களை கொண்டு இருக்கிறார்களோ, அந்த வீட்டு குழந்தைகள் கட்டாயம் அந்த வழியில் வருவார்கள். இந்த அடலசன்ட் பீரியட்னு சொல்கிறா இல்லையா, அந்த ஒரு 16-17 வயசுல கொஞ்சம் இப்படி அப்படி போனால் கூட அந்த குழந்தைகள் சின்ன வயசில் அம்மா அப்பா பண்ணது தாங்க கற்றுண்டது இதெல்லாம் அவளுக்கு 25 வயசில் திருப்பியும் வந்துருமா. ஏன்னா அவளும் ஒரு அப்பாவை ஆக போகிறாவா, அம்மாவை ஆக போகிறா. அதனால் அந்த சமயத்தில்
இவ சின்ன வயசில் கற்றுண்டதெல்லாம் கட்டாயம் அவளுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி இருக்கணும்னு தோணும். அதனால தான் ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம எப்படி இருக்க வேண்டுமோ, நாம் எம்பெருமானை அடைவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை சிறிய வயதிலேருந்தே குழந்தைகள் செய்வதற்கு பெரியவர்கள் செய்து காமிக்க வேண்டும். நம்ம இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லாமல் நம்ம முன் உதாரணமாக இருக்க வேண்டும். இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் ஒன்றினாலேயே பெருமாளை அடைய முடியும் என்பதை காண்பித்துள்ளார். பூமாலை தொடுத்து பெருமாளுக்கு சாற்றுதல் என்றால் முழமாக தொடுத்து விற்கிறா. அந்த பூவெல்லாம் கொண்டு போய் பெருமாளுக்கு இத்தனை முழம் சாத்தின இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்கறது கிடையாது. தூயோமாய் வந்துன்னு சொல்கிறா ஆண்டாள். அதனால மனசில் ஒரு வேண்டுதல் இல்லாமல் நான் இதை செய்கிறேன் அதுக்காக இது கொடுன்ற வியாபாரத்தன்மை இல்லாமல் பெருமாளை போய் சேவிக்கும் பொழுது நம் இடம் இருக்கும் ஒரே ஒரு பூவோ இல்லை ஒரு இலையோ இல்லது ஒரு சிறிது நீரோ தான் அந்த பெருமாள் கேட்கின்றார். கீதையில் கண்ணன் சொல்லியது இதுவே. அதையே இங்கே ஆண்டாளும் கூறுகிறார். தூயோமாய் வந்து நாம் தூமலை தூவி தொழுதுன்னு. அதனால் இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனமும் தூய மலர்களால் அர்ச்சித்தலையும் பாமாலை பாடுவதும் சிறுவயதிலேருந்தே செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறார். அவனையே தியானித்து எந்த பலனையும் கருதாமல் தூய மலர்களால் அவனை அர்ச்சித்து நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் என்று திருப்பாவையில் உயர்வை கூறுவர். இதன் உயர்வை கருதியே சுவாமி ராமானுஜர் திருப்பாவையை தினமும் அனுசந்தானம் செய்தார். அதனாலேயே அவர் திருப்பாவை ஜீயர் அப்படின்னு சொல்லப்படுறார். இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தால் குன்றான வாழ்வான வைகுந்த போகந்தன்னை இழந்து ஆழ்வார் திருமகளாராய் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் பாடியிருப்பது போல நம்மை உய்விக்கவே ஆழ்வார் திருமகளாராய் இங்கு உதித்தார். அவர் ஏற்றத்தை பாட 1000 தலை கொண்ட ஆதிசேஷனாலும் முடியாது. அப்படிப்பட்ட அவள் ஏற்றத்தை இங்கு கூற எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நீச்சனே நிறைவொன்றும் இலேன் என்று இருக்கும் அடியேனுக்கும் அவள் புகழ் பாட பேச ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.